ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஹாலோ பிரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹாலோ பிரிக்ஸில் வந்து ஒரு நாள் வேலை எவ்வளோ, ஒரு நாளில் எவ்வளோ கல் அடிக்க முடியும், இல்லை ஒரு நாளில் எவ்வளோ நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். இதில் நம்ம 4 யூனிட் ஜல்லி, 4 யூனிட் டெஸ்ட்டு, சிமெண்ட்டு, இந்த 4 யூனிட் ஜல்லி 4 யூனிட் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ சிமெண்ட்டு பிடிக்கும், இதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆகும், 4 யூனிட் டெஸ்ட்டு 4 யூனிட் ஜல்லி அடிச்சிங்கன்னா எத்தனை கல் கிடைக்கும், இதில் கிளியராக நம்ம ஒரு நாளைக்கான வேலைக்கு நம்ம எவ்வளோ ஜல்லி பிடிக்கும், எவ்வளோ சிமெண்ட் பிடிக்கும், எவ்வளோ கூலி ஆகும் அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து நம்மளுக்கு 1400 கல் அடிக்கிறது மேனிக்கு நம்ம கணக்கு போட போகிறோம். இன்றைக்கி 1400 கல்லுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்னென்னா வந்து 4 யூனிட் ஜல்லி, 4 யூனிட் டெஸ்ட்டு, 28 மூட்டை சிமெண்ட்டு, லேபர் சார்ஜ் வந்து நம்மளுக்கு ஒரு 4300 லேபர் சார்ஜ் வரும். இதுக்கு தண்ணி ஒரு 500. இது எல்லாமே நீங்கள் பார்த்து கணக்கு பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம 1400 கல் அடிக்கலாம். 1400 கல்லுன்னும் போது நம்மளுக்கு கணக்கு போட்டோங்கன்னா 1400 கல்லுக்கு நம்ம கல் 1400 × 30 ரூபாய்க்கு கல் விற்றுங்கன்னா கூட நம்மளுக்கு 42,000 ரூபா வந்துடும். இந்த 42,000 ரூபா நம்மளுக்கு வருதுன்னா எவ்வளோ இதுக்கு செலவாக போகுது, இதில் மைனஸ் பண்ணிட்டு வரணும். நம்மளுக்கு ஒரு 4 யூனிட்டு டெஸ்ட்டு வந்து 10,000 ரூபாயிலேருந்து 11,000 ரூபாயிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10,000 ரூபா இல்லை அதிகபட்சமே போடலாம். 11,000 ரூபாய் இது டெஸ்ட்டு. இது நம்ம இதில் கழிச்சிடலாம். திரும்பவும் இதில் 8,000 ரூபா, 8,500 ரூபாயை போடலாம். ஜல்லி 8,500 ரூபா இதில் கழிச்சிடலாம். இதில் கழிச்சிங்கன்னா இன்னும் 22,000 ரூபா இருக்குது. இதில் சிமெண்ட் மூட்டை, சிமெண்ட் வந்து 28 மூட்டைக்கு என்ன சிமெண்ட் ரேட் ஆகுது, 10,000 ரூபா, 10,300, ஒரு 10,500 ரூபா போட்டுக்கலாம். இதில் ஒரு 10,500 ரூபா கழிச்சிடலாம். $10,500 கழிச்சிங்கன்னா 12,000 ரூபா நிற்கிது. இதில் லேபர் சார்ஜ் ஒரு 4,000 ரூபா கழிச்சிடலாம். 4,000 ரூபா கழிச்சிங்கன்னா 8,000 ரூபா நம்மளுக்கு நிற்கிது. இந்த 8,000 ரூபாயவே நம்ம கல் இதவே நம்ம 1,400 ரூபா பிரிக்கலாம். இந்த 8,000 ரூபா நம்மளுக்கு லாபம். இந்த 1,400 ரூபா பிரிச்சிங்கன்னா 1,400 ரூபா பிரிச்சிங்கன்னா நம்மளுக்கு கல்லுக்கு 5 ரூபா 71 பைசா நம்மளுக்கு ஒரு கல் மணி கிடைக்குது. இதுவே நம்ம 5 ரூபாயே கணக்கு வச்சுக்கோங்க. நம்ம 5 ரூபா கணக்கு போடும்போது நீங்கள் போதுமே, ஒரு நாளைக்கு 500 கல் விற்றாவே நம்மளுக்கு என்னாச்சு, 5 ரூபாண்ணா 2,500 ரூபா கிடைக்குது. நம்ம இது வந்து ஒரு நாள் வேலையை வச்சுக்கோங்க. ஒரு நாள் வேலை, 1.5 நாள் வேலை. நம்ம அதிகமாக நம்ம நிதானமாக வேலை செய்கிறவங்களா இருந்தாலையும் இந்த 1400 கல்லும் அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு 1.5 நாள் பிடிக்கும். இதில் 2,500 ரூபா, நம்ம 2,500 ரூபா டெய்லியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், சரி 2 நாளைக்கே 2,500 ரூபா வச்சுக்கோங்களேன். என்ன ஆகி போச்சு, ஒரு 2 நாளைக்கு 2,500. சரியாக நம்ம கல் எவ்வளோ முடியுதோ அடிக்கிட்டோம். அதுக்கு மேலே நம்ம கல்லுக்கு 5 ரூபா அப்படி கணக்கு போட்டோங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 கல் விற்றா கூட 1000 கல் விற்றா கூட எங்கேயோ போகுது. 1,00,000 ரூபா ஒரு 100% 50,000க்கு மேலே 1 லட்சம் 2 லட்சம் வரலையும் வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் திறமையை பொறுத்து. ஏன்னா நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். நீங்கள் ஊருக்கும் போயிட்டு நம்ம ஊர் சுற்றியும் கார்டு கொடுக்கணும், மேஸ்திரிங்களை பிடிக்கணும், எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பழகணும். எப்படி மிக்சிங்கு, இதை நாங்கள் வந்து எல்லாமே கலங்களை எல்லாமே போட்டு மிஷின் எல்லாமே வாங்கி கொடுத்து எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துட்டு வந்துடுவோம். முக்கியமாக மார்க்கெட் முதற்கொண்டு எப்படி மார்க்கெட் பண்ணால் எப்படி விற்கணும், எப்படி பேசணும், அது அவங்கக்கிட்ட எப்படி நீங்கள் சொல்லணும் கல்லுவே அப்படின்ற வரைக்கும் நாங்கள் எல்லாமே கற்றுக் கொடுத்துருவோம், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் போடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நம்ம களம் போடுறதாலையும் போட்டு கொடுக்குறோம், இல்லை நீங்களே போடுறதா இருந்தாலையும் போட்டு நல்லா கரெக்டாக நீங்கள் போடுறது கரெக்டாக போட்டுக்கணும். நீங்கள் எதுனா கைடன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் நான் ஃபோனில் கூட சொல்கிறேன், இல்லை நீங்களே போட்டுக்கணும், நீங்கள் வந்து நின்று பார்த்து சொன்னால் மட்டும் போதுங்க அப்படின்னு மெட்டீரியலாக நாங்களே போட்டுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கும் இந்த ரெடி தயார். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் எங்கே வேணாலும் வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதனால் இந்த பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸ் தான், எல்லோரும் செய்யலாம். நீங்கள் தாராளமாக இது போடலாம்.
நீங்கள் போடணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லா கைடன்ஸும் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த கல் போட்டால் என்ன பெனிஃபிட்ன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதனால் எல்லாருக்குமே 5 ரூபா மினிமம் 5 ரூபாய்க்கு கம்மி கிடைக்காதுங்க. 5 ரூபா கன்ஃபார்மு. ஒரு 50,000 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வரையும் சம்பாதிக்கலாம் நீங்கள் மார்க்கெட் பண்ணுறதை பொறுத்து. இது மாதிரி இது வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். எல்லா யூடியூபர் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம யூடியூப்பராக கிடையாது. நான் பிஸ்னஸ். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணணும், ஏன் பிஸ்னஸும் ஓடணும். இதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் பொழிக்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் என் கணக்கு. அதனால் நீங்கள் கூப்பிடுங்க. நீங்கள் ஆலோபிக்ஸ் போடுறதா இருந்தாலே நான் போட்டு கொடுக்குறேன். இல்லை நீங்களே போட்டுக்கிறதா இருந்தாலே நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், ஐடியா சொல்கிறேன். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மேஸ்திரிங்க அப்படி இன்ஜினியரிங்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் அது மாதிரி இருக்கிறவங்க நீங்களே போட்டுக்கிறதா இருந்தாலே போட்டுக்காங்க. அந்த களம் வந்து இத்தனை அடி தான் இருக்கணும். கரெக்டாக அந்த மிஷின் அந்த களத்தில் தண்ணி களத்தில் வந்து மிஷின் அந்த இடத்துல இந்த இடம் மாறி வரணும். ரேம்ப்பு இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த மிஷின் மாறி வரும். அது கிட்டத்தட்ட 3 டன்னு 2.5 டன்னுக்கு மேலே இருக்கும் மிஷினு. அதனால் அந்த மிஷினை நல்லா ஆப்ரேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். மிஷினை கரெக்டாக கற்றுக்கணும். தப்பு கப்பாக பண்ணிட்டா போர்டு கீடு வேக அடிச்சிருவாங்க. இதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா மிஷினெல்லாம் வாங்கி கொடுத்து களம் போட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்து நாங்கள் 6 லட்ச ரூபா 6.25 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அந்த மாதிரி நீங்கள் பிளான் இருக்கிறவங்க சொல்லுங்கள், முழுசாகவே எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன். வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் நம்ம எல்லாமே வீடியோ போட போகிறோம். நம்ம கடைசி வரையும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.